வணக்கம். நம்ம TNPSC குரூப் 1 மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி நம்ம லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் என்ன? ஸோ நம்மள மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட், அதுக்கப்புறம் மல்டி பார்ட்டி சிஸ்டம் இருக்கிற ஸ்டேட் மீனிங் இன் அ கண்ட்ரி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ தே டிசைட் அண்ட் தே 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 டிசைட் எவ்ரி திங் அபவுட் அஸ். ஸோ இன்றைக்கி நம்ம நாட்டோட பேர், நம்ம நாட்டோட ஐடென்டிட்டி, நீ ஒரு சிட்டிசனா நீ சிட்டிசனே இல்லை, இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட டெசிஷன். கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் என்ன வேணாலும் அவங்க பண்ணலாம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்க போகுது. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும் போது த குவாலிட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஸோ அவங்கள எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், எவ்ரி திங் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறவங்க எலெக்ஷன் கமிஷனாக இருந்தாலும் நமக்கு ஒரு வைட் வெரைட்டி ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது, வைட் வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்க்காக தான் நம்ம இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி படிக்கிறோம். ஸோ இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஒரு நேஷ்னல் பார்ட்டியாக இருக்கணும்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க சீட் இருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு ஓட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸாக கேட்பாங்க. ஸோ ஒரு நேஷ்னல் பார்ட்டின்றது இவங்க வந்து 6% ஆஃப் சீட்ஸ் இருக்கணும், ஒரு 4% ஆஃப் ஓட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி அவங்க குடிச்சிட்டாங்கன்னா அது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ அங்கே எப்படி நம்மளை ட்விஸ்ட் பண்ணலாம்? 6% சீட்டுன்றதை ஓட்டாக மாற்றுவாங்க, இல்லை ஓட்டுன்றதை சீட்டாக மாற்றுவாங்க. இன் 2 ஸ்டேட்ஸ் அப்படின்றது 3ஆக மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேஷ்னல் பார்ட்டிக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட் பார்ட்டிக்கு அந்த மாதிரி சீட்டு ஓட்டு இது ரெண்டுத்துலையுமே தான் வந்து அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரிலிம்ஸ் பேஸில் இந்த சாப்டர்லேருந்து நமக்கு கேட்க போகிற கேள்விகள். ஓகே, இதுவே வந்து மெயின்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்தீங்கன்னா நமக்கு டிரெக்டாக கேள்வி கேட்க போகிறதே கிடையாது. ஓகே, பட் உங்களோட ரோல் என்னென்னா, ஆல்ரெடி சொன்ன இந்த இயரே ஒரு எலெக்ஷன் இயர். ஸோ அதனால எங்கன்னா எலெக்ஷன் பற்றி உங்களுக்கு கேள்வி வந்தாலோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, இப்போ நீங்கள் வந்து கோஆலிஷன் பற்றி சொல்கிறீங்க, ஆன்டி டிஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் பற்றி பேசணுன்ற போது அப்போது வந்து நீங்கள் இவங்களை பற்றியெல்லாம் கண்டிப்பாக எழுதணும். ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்லுங்கள், ஒரு நேஷ்னல் பார்ட்டினா இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது, ஸோ இவங்களோட மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம நிறைய ஆப்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வருஷம் எலெக்ஷன் இயர்ன்றதுனால நம்ம எலெக்ஷன் கமிஷன் நிறைய ஆப்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்மளோட இந்த வருஷத்தோட பேசிக் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியணும். இது எத்தனாவது எலெக்ஷன், எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்தாங்க, நேஷ்னல் பார்ட்டிஸ் எத்தனை இருக்காங்க, ஸ்டேட் பார்ட்டிஸ் எவ்வளோ இருக்காங்க, ஸோ அவங்களோட சிம்பிள்ஸ்லாம் என்ன, சிம்பிள்ஸ்லாம் ஈஸியாக இப்போ மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறாங்க. நமக்கு வந்து ஒரு பெரிய 2 லீடிங் பார்ட்டிஸோட சிம்பிள்ஸ் நமக்கு தெரியும். பட் அதை தாண்டி நமக்கு எத்தனையோ நேஷ்னல் பார்ட்டிஸ், எத்தனையோ ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணுங்கன்னு கேட்கும்போது நம்ம ஈஸியாக வந்து வி கேன் லூஸ் மார்க். ஸோ நம்ம அதை லூஸ் பண்ணக்கூடாதுன்னா நமக்கு இதெல்லாம் அப்படியே நமக்கு லக்ஷ்மிகாந்தில் இருக்குது. நம்ம ஜஸ்ட் இதை வந்து ஒரு 2-3 வாட்டி ரிவிஷன் பண்ணால் நமக்கு அது பதிஞ்சிடும். ஓகே, ஸோ எந்த பார்ட்டிஸ் எந்த சிம்பிள்ஸ் அது ரொம்ப முக்கியம். ஸோ எலெக்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேட்கும்போது இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேயே வரும். அண்ட் மெயின்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸாக, இல்லை வந்து உங்களுக்கு இந்த நாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, நம்ம அடுத்த 2030க்குள்ளே நம்ம இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். இப்போ புதுசாக 3 சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா, அது என்னது இந்தியன் பீனல் கோட். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பேர் மாற்றிருக்காங்க. ஸோ ஐபிசி இதெல்லாம் பேர் மாற்றிருக்கும் போது ஸோ அவங்கள பற்றிலாம் நீங்கள் பேசணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் நம்ம மாற்றவே இல்லை, ஏன் நம்ம இப்போ மாற்றணும், ஸோ இதெல்லாம் என்ன ரீசன் இருக்குது, அதில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்ற ஒரு கான்செப்டே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின்ஸ்லேயும் சரி ப்ரிலிம்ஸ்லேயும் இந்த மாதிரி 1 or 2 கொஷின்ஸ் நீங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்டிக்கல் பேஸ் கொஷின்ஸ் தான் நமக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து 312, 313, 14, 15 இப்படியெல்லாம் மேட்ச் பண்ணி ஒரு கொஷின் வர்றதை விட இந்த மாதிரி பேசிக்காக இது இவங்களோட சீட்ஸ் என்ன, ஓட் என்னன்னு கேட்குறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களால் நீங்கள் மிஸ் பண்ணிட்டா கூட இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இவங்க எல்லாமே இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் உங்களுக்கு மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் ரெகக்னிஷன் ஆஃப் நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் பார்ட்டிஸ். ஓகே, ஸோ இப்போது வந்து என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்ல போகிறாங்க, நீங்கள் இவ்வளோ சீட்ஸ் எடுத்தால் நீங்கள் வந்து ஒரு நேஷ்னல் பார்ட்டி, இவ்வளோ சீட்ஸ் எடுத்தனா நீங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டின்னு. ஓகே, ஸோ எலெக்ஷன் கமிஷனோட டெசிஷன் தான் இது. ஸோ இங்கே வந்து அவங்க தான் வந்து சுப்ரீம் அத்தாரிட்டி. ஓகே, ஸோ த எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ்
and grants them recognition as national or state parties on the basis of their poll performance. Okay, so இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டோ வேறு எந்த பாடிக்கோ இது கிடையாது, ரோல் கிடையாது. ஸோ எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும் தான் ரோல் இருக்குது. அவங்க தான் இதை அவங்க பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அதர் பார்ட்டிஸ் என்ன பண்ண போகிறாங்க, நீங்கள் யாரெல்லாம் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ, இவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களோ, அவங்க தான் ரெஜிஸ்டர்ட் ரெக்கக்னைஸ் பார்ட்டிஸ். மற்றவங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணலை, அவங்க சொல்கிற அந்த கேட்டகரி ஆஃப் votes அவங்க எடுக்கல, 6%, 4% அவங்க எடுக்கலைன்னா they will be registered but unrecognized political parties. ஸோ இந்த ரெக்கக்னிஷன் அண்ட் அன்ரெக்கக்னிஷன் இது ரெண்டுத்துக்குமே என்ன பேசிக் வித்தியாசம்னா, அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட், இப்போ அவங்களுக்கான சிம்பிளோ சரி, அவங்களுக்கான ப்ரையாரிட்டியோ சரி, ரெஜிஸ்டர்ட் அண்ட் ரெக்கக்னைஸ் பார்ட்டிஸ் தான் அதிக ப்ரையாரிட்டி இருக்கும் இவங்கள தாண்டி. ஸோ அதனால தான் இவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாட்டில் யார் வேணால் கட்சி ஓப்பன் பண்ணலாம், கரெக்டுங்களா, யார் வேணால் எங்கள் கட்சி ஆரம்பிக்கலாம். பட் எல்லாராலையும் வந்து ஒரு ரெக்கக்னைஸ் பார்ட்டியாக இருக்க முடியுமான்றது இல்லை. பிகாஸ் ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஓட்டு வாங்கலை. நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா இந்த மக்கள் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணணும். மக்கள் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா அது எப்படி அவங்கள ப்ரூவ் பண்ண முடியும்? ஓட் பேங்க்கில் தான் ப்ரூவ் பண்ண முடியும். எல்லாரும் சோஷியல் மீடியா போஸ்ட்லையோ இதில் பண்ணுறதுனாலையோ நீங்கள் ஒரு ரெக்கக்னைஸ் பார்ட்டி ஆக முடியாது. எலெக்ஷனில் தான் நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான சலுகைகள், உங்களுக்கான ப்ரையாரிட்டிஸ்லாம் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ the recognition granted by the commission to the parties determine the right to certain privileges. நான் சொன்னேன்ல என்னென்ன மாதிரி ப்ரிவிலேஜஸ், லைக் allocation of party symbol. ஃபஸ்ட்டு மேஜராக அதுதான். நீங்கள் ஒரு ரெக்கக்னைஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்னா தான் உங்களோட சிம்பிள் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்குன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். இல்லாட்டினா அப்படி கிடையாது இல்லைங்களா? ஓகே, ஸோ ப்ரொவிஷன் ஆஃப் டைம் ஃபார் பொலிட்டிக்கல் ப்ராட்காஸ்ட் அந்த state-owned television and radio stations and access to electoral rolls. ஸோ இதெல்லாமே வந்து மூணு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கான சிம்பிள், அதுக்கப்புறம் ஸ்டேட்-ஓன் டெலிவிஷனில் உங்களுக்கான அந்த எலெக்ஷன் டைமில் உங்களுக்கான கொடுக்குற டைம். உங்களுக்குன்னு நிறைய தனியாக ப்ரைவேட் சேனல் இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். பட் ஸ்டேட்-ஓன் சேனல்ஸ் உங்களுக்கு டைம் கொடுக்கறது இந்த மாதிரி ரெக்கக்னைஸ் பார்ட்டிஸ்க்கு தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஆக்சஸ் டு எலக்டோரல் ரோல். ஸோ இந்த கான்ஸ்டியூன்சியில் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த ஓட்டர் பேங்க் எப்படி இருக்குது, ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சால் தானே உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து இந்த கம்யூனிட்டி ஒரு இந்த ரிலிஜன். அவங்களுக்காக அவங்களால கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு, டைவர்ஸிஃபை பண்ணுறதுக்கு இந்த எலக்டோரல் ரோலோட ஆக்சஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லாட்டி இது எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட இருக்க போது, பார்ட்டிஸ் எல்லாமே ப்ரைவேட் ஆளுங்க இல்லை. ஸோ அவங்களுக்கு அது எப்படி அந்த டேட்டா கிடைக்கும்? இந்த மாதிரி ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு தான் கிடைக்க போகுது. ஓகே, so next, every national party is allocated a symbol exclusively reserved for its use throughout the country. So national partyக்கு தான் இந்த மாதிரி. பட் ஸ்டேட் பார்ட்டிஸ் இல்லை, இந்த ஸ்டேட் ஒரு சிம்பிள் வச்சுருப்பாங்க. இதே சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அசாமில் யாரோ இருப்பாங்க, இல்லை சென்ட்ரல் இந்தியாவில் யாரோ இருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு நிறைய ரெப்படேஷன்ஸ் இருக்குது, கரெக்ட். ஸோ இந்த மாதிரி சைக்கிள் சிம்பிள், அதுக்கப்புறம் நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட ஸ்டேட்ஸ்குள்ளே. ஓகே, பட் நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கு வந்து ஒரே சிம்பிள்னால் அந்த சிம்பிளை மற்றவங்க யாருமே யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஓகே, similarly every state party is allocated a symbol exclusively reserved for its use in the state or its states which so it is recognized. ஸோ எந்த ஸ்டேட்டில் அவங்க ரெக்கக்னைஸ் ஆகிருக்காங்களோ ஸோ அந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் அவங்களுக்கான சிம்பிள் அவங்க யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ மற்ற ஸ்டேட்டில் அவங்க ரெக்கக்னைஸ் ஆகிருக்காங்கன்னா அவங்க அந்த சிம்பிளும் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரே சிம்பிள் வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, யூஸ் பண்ணலாம். ஓகே, a registered unrecognized party on the other hand can select a symbol from the list of free symbols. ஸோ unrecognized party கூட பேசிக்கான ஒரு இதுதான். ஸோ இவங்க டிமாண்ட் பண்ணுறது அவங்களால கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற ஆப்ஷனில் சொல்லுவாங்க இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இவங்களுக்கான ப்ரிவிலேஜஸ். ஓகே, ஸோ என்னென்ன பார்ட்டிஸ்லாம் இருக்காங்க? சோஷலிஸ்ட் பார்ட்டி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி, பாரதிய ஜனதா பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட், அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி அண்ட் ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ். ஸோ இவங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான நேஷனல் லெவல் பார்ட்டிஸ் இன் இந்தியா. ஓகே, and in other words the commission specifies certain symbols as reserved symbols which are meant for the candidates set up by the recognized parties and others as free symbols. So recognized parties கான symbols இவங்க எடுக்கவே கூடாதுன்றது யார் சொல்லுவாங்க? எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட் பார்ட்டிஸும் சரி நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கும் சரி சிம்பிள்ஸை அலோகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சிம்பிள்ஸ் பற்றி இவ்வளோ பேசுகிறோன்னா, சிம்பிள் தான் ஒரு பார்ட்டியோட ஃபேஸ், அதான் ஐடென்டிட்டி. இப்போது நீங்கள் ஒரு சிம்பிள் சொன்னீங்க, நீங்கள் அந்த சிம்பிளை எங்கன்னா பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பை டிஃபால்ட் உங்கள் மைண்டில் வர்றது அந்த பார்ட்டியாக தான் இருக்கும். அந்த ஒரு
any symbol for that matter, we can't name it right now, but any symbol for that matter, இந்த symbol பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது இந்த பார்ட்டி தான். அதில் அந்த பார்ட்டிஸில் எத்தனையோ லீடர்ஸ் வரலாம் போகலாம், பட் அந்த சிம்பிள் இட் won't சேஞ்ச். அந்த சிம்பிளுக்காக எத்தனை பேர் அந்த அந்த பார்ட்டியே உடஞ்சி போய் அந்த பார்ட்டிக்குள்ளேயே சண்டை வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து இதெல்லாம் தான் வந்து பாலிடிக்ஸ், இதெல்லாம் தான் வந்து எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோல், இதுதான் அவங்களோட பவர். ஸோ அந்த சிம்பிளுக்காக அவங்க அவ்வளோ போராடுவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ அதனால தான் வந்து ரெக்கக்னைஸ் பார்ட்டிஸோட ப்ரிவிலேஜாக இது நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் ரெக்கக்னிஷன் அஸ் நேஷ்னல் பார்ட்டி. ஸோ ஒரு நேஷ்னல் பார்ட்டியாக இருக்கணும்னா இந்தியாவில் என்னென்ன கண்டிஷன்? இப்போ நம்ம பார்க்குறோம்ல 6 நேஷ்னல் பார்ட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க இந்தியாவில். ஓகே, ஸோ எத்தனை பார்ட்டி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பேசிக்கான கண்டிஷன்ஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். இது ரீசெண்ட் எலெக்ஷன். ஓகே, ஸோ இந்த எலெக்ஷனில் அவங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த எலெக்ஷனில் அவங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா அவங்க ஒரு நேஷ்னல் பார்ட்டியாகவே இருக்க முடியாது. கரெக்ட். ஸோ அந்த எலெக்ஷன் ரீசெண்ட் எலெக்ஷனில் இதெல்லாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் அதை நேஷ்னல் பார்ட்டியாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பேஸ் கொஷின் அண்ட் இது ஒரு டிஃபால்ட் கொஷின். நம்ம நிறைய வாட்டி இது பார்த்துருப்போம் இந்த கொஷின்ஸ். இது இதர் ஸ்டேட்மெண்ட் பேஸில் வரும், இல்லாட்டி ஒரு ஃபேக்சுவல் பேஸ்டு அப்படியே ஒரு நேஷ்னல் பார்ட்டினா என்ன எத்தனை ஓட் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ எனிவே இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேஷ்னல் பார்ட்டி தான் நிறைய கேட்குறது நம்ம பார்த்துருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் பார்ட்டி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஸோ நேஷ்னல் பார்ட்டியாக இருக்கணும்னா அவங்க என்னென்ன கண்டிஷன்லாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். நம்பர் 1 கண்டிஷன், இஃப் இட் செக்யூர் 6% ஆஃப் votes. ஓகே, ஸோ ஓட்டுனா எப்போவுமே அதிக நம்பர் இருக்கும், சீட்டுனா கம்மி நம்பர் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6% அவங்க ஓட் எடுத்துருக்கணும், அதுவும் ஒரே ஸ்டேட்டில் எடுத்துருக்கக்கூடாது. இன் 4 or more states at a general election to the Lok Sabha central election. ஓகே, or to the legislative assembly state MP எலெக்ஷன்லையும் சரி MLA எலெக்ஷன்லையும் சரி 6% ஆஃப் ஓட் எடுத்துருக்கணும், 4 ஸ்டேட்ஸில் அவங்க எடுத்துருக்கணும். அண்ட் இன் அடிஷன் இட் வின்ஸ் 4 seats in the Lok Sabha from any state or more state. ஓகே, ஸோ 6% ஓட்டு எடுத்துருக்கணும். ஓகே, நம்பர் 1. அது எந்த இடத்துல எடுத்துருக்கணும்? ஒரே ஸ்டேட்டோ பக்கத்து ஸ்டேட்டோ கிடையாது, 4 or more states சேர்த்து அவங்க எடுத்துருக்கணும். அண்ட் அவங்க 4 சீட்ஸும் அவங்க எடுத்துருக்கணும். 4% கிடையாது, 4 சீட்ஸ். ஓகே, 6 4 4 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 6% ஆஃப் ஓட்டு இன் 4 ஸ்டேட்டு ப்ளஸ் 4 சீட்டு. இந்த ப்ளஸ்ஸா இல்லை ஆரான்றது நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். பிகாஸ் இதில் தான் வந்து உங்களோட ட்விஸ்டே இருக்கும். உங்களோட ப்ரிலிம்ஸில் வந்து இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஷின், இந்த ஹேண்டுன்றத பதிலாக அவங்க ஆருன்னு போட்டுட்டாங்க. ஸோ நம்ம என்ன நினச்சோம், 6%, 4 ஸ்டேட்ஸ், 4 votes எல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு கொடுத்துருப்போம். பட் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஸோ இதுவே நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்கன்னா அந்த கொஷின் அதே தமிழில் படிச்சிருந்தா அல்லது அப்படின்ற இருக்கும். ஸோ அது நமக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கும். பட் இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆர் we might tend to overlook. ஸோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈஸியாக தெரிஞ்ச ஃபேக்ட் எல்லாமே தெரியும், ஆனால் 1 மார்க் அப்படியே போயிடும். ஸோ எப்போவுமே நம்ம லூஸ் பண்ணுற மார்க்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப தெரிஞ்ச கொஷின்ஸ் தான். நம்ம நினைப்போம் ஏன் இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது, வெரி குட் கரெக்ட் அப்படின்னு நினச்சி டிக் பண்ணிவிடுவோம். எஸ் போத் ஆர் கரெக்ட் போடுவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே தான் ட்விஸ்டே இருக்கும். பிகாஸ் அவங்க அப்படி தான் அவங்க நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் எப்படி வந்து ஃபேக்ட்ஸை ஓவர்லுக் பண்ணுறீங்க, யூ ப்ரிசியூம் திங்ஸ். கரெக்டுங்களா? இது இப்படி வந்தால் இதுதான் இருக்கும், ஓகே ஃபைன். நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சைன் பண்ணுவோம்ல, இதெல்லாம் ஓகே ஃபைன் சைன் பண்ணுறோம். பட் அவங்க சொல்லுவாங்க ஏன் நீங்கள் இப்போ அந்த 7th பாயிண்ட் பார்க்கலையா, 8th பாயிண்ட் பார்க்கலையா? அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூவான்ஸ் இருக்கும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், இட்ஸ் ஓவர். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் தான் நமக்கு கொடுக்கறதே. பேசிக்கலி இந்த மாதிரி கொஷின் பேஸாக ஃபேக்ட்ஸ் பேஸாக இல்லாமல் ஸ்டேட்மெண்ட் பேஸாக கொடுக்கறதே நமக்கான அந்த ரீடிங் ஸ்பீட், அந்த ரீடிங் ஒரு என்ன சொல்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொண்டு வரணும். நீங்கள் வந்து யூ நீட் நாட் ப்ரிசியூம் திங்ஸ்ன்றது தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஆண்டா ஆரான்றது பார்த்துக்கோங்க. 6% வந்து ஓட்டில் 4 ஸ்டேட்டில் ப்ளஸ் 4 சீட்ஸ் அவங்க வின் பண்ணியிருக்கோம் லோக்சபா எலெக்ஷனில். ஓகே, ஸோ இதில் இருக்க எல்லாமே கீவேர்ட். நீங்கள் லோக்சபாவுக்கு பதிலாக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு போட்டால் தப்பு, ஸோ இல்லாட்டி உங்க வந்து ஆண்டு பதிலாக ஆர் போட்டால் தப்பு. ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க இந்த ஆப்ஷன் அவங்க எடுத்துருக்கணும். ஓட்டில் அவங்க 6% எடுத்திருந்தா ஓகே ஃபைன். அப்படி அவங்க ஓட்டில் எடுக்கலை. அதுக்கப்புறம் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? இஃப் தே வின் 2% ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா அட் அ ஜென்ரல் எலெக்ஷன். இது வெறும் ஜென்ரல் எலெக்ஷன்,
legislative கிடையாது. And these candidates are elected from 3 states. அவங்க 2% of seat எடுத்திருக்கணும். 3 ஸ்டேட்ஸ்லேருந்து அவங்க எடுத்திருக்கணும். ஸோ நம்மக்கிட்ட மொத்தமாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது? 543 சீட்ஸ் கிட்ட இருக்குது. அதில் 2% எவ்வளோ? ஸோ அந்த 2% அவங்க சீட்ஸ் எடுத்திருக்கணும். அந்த சீட்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்கணும்? அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து 3 ஸ்டேட்ஸ்லேருந்து எடுத்திருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? 644 பார்த்தோம். ஸோ இங்கே வந்து 2 and 3. ஓகே, ஸோ 644 2 3 இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்க. அது வந்து ஓட்டு, இது வந்து சீட்டு, அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இது அவங்க ரெண்டுமே இல்லைங்க, அந்த ரெண்டு ஆப்ஷனுமே அவங்க இல்லை. ஓகே, ஸோ இதுவே வேறு ஒரு ஆப்ஷன் என்ன? இஃப் இட் இஸ் ரெக்கக்னைஸ் ஆஸ் அ ஸ்டேட் பார்ட்டி இன் 4 ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ ஸ்டேட் பார்ட்டிக்கு இப்போ நம்ம கண்டிஷன் பார்க்க போகிறோம். அந்த கண்டிஷன் வின் பண்ணால் ஓகே, பட் அது எவ்வளோ ஸ்டேட்டில் இருக்கணும்? 4 ஸ்டேட். நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே பார்த்தோம்ல, 4 ஸ்டேட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் அங்கே ஓட்டில். ஸோ அந்த 4 ஸ்டேட் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 644 கீழேயும் 4 தேர்ட் ஆப்ஷன், நடுவில் வந்து 2 and 3. ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். பெரிய நம்பர் வந்து எப்போவுமே வந்து ஓட், பிகாஸ் மக்கள் தான் இங்கே அதிகம், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் விட. ஸோ சீட்டு கம்மி, மக்கள் அதிகம். ஸோ 644 ஓட்டு, 2 3 சீட்டு, கீழே வந்து 4 வந்து ஸ்டேட் பார்ட்டியில் அவங்க ரெக்கக்னைஸ்டாக இருக்கணும். ஓகே, கிளியர். ஸோ நேஷ்னல் பார்ட்டி வந்து கிளியர். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டேட் பார்ட்டியோட ரெக்கக்னிஷன் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டி, ஓகே, யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம், பட் அவங்கள வந்து எலெக்ஷன் கமிஷன் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா அவங்க எவ்வளோ ஓட்டு எடுத்திருக்கணும். ஓகே, ஸோ இப்போ எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறாங்க, எல்லா செலிப்ரிட்டிஸ், எல்லா ஹீரோஸ், யார் வேணால் ஆரம்பிக்கலாங்க. தே ஜஸ்ட் நீட் சம் ஃபேன் பேஸ். அவங்க இருந்தால் ஒரு பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கலாம். பட் அவங்க வந்து ஒரு ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஆகணும்னா அந்த ஃபேன் பேஸ் எல்லாமே ஓட்டாக அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகணும். அப்போது தான் அவங்க வந்து ஒரு பார்ட்டியாகவே அவங்கள வந்து கமிஷன் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாம் போஸ்ட் போடுறீங்க மீடியா, ஓகே, பட் அதில் அவங்களுக்கு போஸ்ட் போடுறவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்களா? அதுதான் அங்கே வந்து கண்டிஷன். ஸோ இந்த ஃபேன் பேஸ் எல்லாமே வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகுதா இல்லையான்றது தான் ஒரு ஸ்டேட் பார்ட்டியோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். ஓகே, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட் பார்ட்டி ஆகிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கோலிஷன் வச்சு நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகலாம். ஓகே, ஸோ ஸ்டேட் பார்ட்டி ஆகணும்னா என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இஃப் இட் செக்யூர் 6% of the valid votes polled in the state at a general election to the legislative assembly of that state, and in addition it wins 2 seats in the assembly of the state concerned. ஸோ இது ஒரே ஸ்டேட், நீங்கள் இந்த ஒரு ஸ்டேட் பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்கன்னா நீங்கள் 6% ஓட் எடுத்திருக்கணும், ப்ளஸ் 2 சீட்ஸ் எடுத்திருக்கணும். ஓகே, ஸோ மொத்த ஓட்டிங்கில் உங்களுக்கு 6% எடுத்திருக்கணும். அப்படியே 6% எடுத்துட்டு ப்ளஸ் உங்களுக்கு 2 சீட் எடுத்திருக்கணும். அங்கே 644 பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து 6, அங்கே 4 வராது, பிகாஸ் இவங்க ஒரே ஸ்டேட் தானே. ஸோ ஒரே ஸ்டேட்டு, அங்கே வந்து 4 சீட்ஸ் எடுத்திருக்கணும், இங்கே அப்படியே பாதியாக 2 சீட்ஸ். ஸோ அங்கே 644, இங்கே வந்து 62. ஓகே, காட் இட். ஸோ இவங்க வந்து 6% ஓட்ஸ் எடுத்திருக்கணும், ப்ளஸ் 2 சீட்ஸ் எடுத்திருக்கணும், ப்ளஸ். ஓகே, ஆர் கிடையாது, ப்ளஸ். ஓகே, ஸோ இப்போ அவங்க 6% ஓட் எடுக்கலை. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? செகண்ட் ஆப்ஷன், இஃப் இட் செக்யூர் 6% வேலிட் votes polled in that state in the general election, and in addition it wins 1 seat in the Lok Sabha from the state concerned. 6% vote எடுத்துட்டாங்க. ஓகே, பட் அவங்க வந்து 2 எம்எல்ஏ சீட் அவங்க வாங்கலை. பட் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லாமல் சென்ட்ரல் அசம்பிளி அவங்களோட எலெக்ஷனில் அவங்க ஒரு எம்பி சீட் வாங்கிட்டாலும் போதும், அவங்க வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக இருப்பாங்க. ஸோ 6% vote plus 2 MLA seats or 6% vote plus 1 MP seat, இது 2 எடுத்தாலுமே அவங்க வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டி. ஓகேயா, சிம்பிளா. ஸோ 644 அங்கே, ஸோ இங்கே வந்து 62 or 61. ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கண்டிஷன்ஸ் இங்கே. ஆர் இது ரெண்டுமே நம்ம ஓட் பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம சீட்ஸில் என்ன பார்க்கணும்? இஃப் இட் வின்ஸ் 3% of seats in the legislative assembly at a general election to the legislative assembly, or 3 seats in the assembly, whichever is more. ஒன்று அவங்க 3% of seats எடுத்திருக்கணும், ஆர் 3 seats whichever is more. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 243 இருக்காங்க நம்மளோட எம்எல்ஏஸ். ஓகேங்களா, இப்போ இதுவே டெல்லிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ 70 கிட்ட தான் இருக்கும் போது, ஸோ அங்கே இருக்கவங்க வந்து கம்மியாக இருக்கும், அங்கே 3% கம்மியாக இருக்கும், இங்கே 3% இது வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே தான் நம்பருன்றதை ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் ஸ்டேட் வந்து சின்ன சின்ன சைஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் 3%னா நான் வந்து இப்போ வந்து 70% ஒரு 70 சீட்ஸ் இருக்காங்க. இல்லை இன்னும் சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் லைக் கோவா ஒரு சிக்கிம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியான எம்எல்ஏ சீட்ஸ்லாம் இருக்கும் போது அங்கே 3% வந்து ரொம்ப மீகராக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 3% சீட்ஸ் ஆர் 3 seats whichever is more.
ஓகே ஸோ இன்னும் 6% ஆஃப் ஓட்ஸ் அதுக்கப்புறம் 2 எம்எல்ஏ சீட் ஆர் 6% ஆஃப் ஓட்ஸ் ஒரு எம்பி சீட் இது நம்ம ஓட்ஸ் பார்த்தோம் ஸோ இப்போ சீட்டுனா எவ்வளோ ஒன்று 3% ஆஃப் சீட்ஸ் ஆர் 3 சீட்ஸ் விச் எவர் இஸ் மோர் இது அவங்க எடுக்கணும் அப்படி எடுத்தால் அந்த ஊரில் அந்த ஸ்டேட்டில் அவங்க ஒரு ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஓகே ஸோ இதுவுமே இல்லை எனக்கு அவ்வளோ சீட்டும் இல்லை அவ்வளோ ஓட்டும் இல்லை அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது இஃப் இட் வின்ஸ் 1 seat in the Lok Sabha for every 25 seats or any fraction thereof allotted to the state at a general election to the Lok Sabha from the state concerned. ஸோ இது எல்லாமே வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் ஓகேங்களா ஸ்டேட் எலெக்ஷன் கிடையாது 1 out of every 25 சீட்ஸுங்க ஓகே ஸோ இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ சீட்ஸ் இருக்குது மேலே 543 சீட்ஸ் இருக்குது ஸோ 543/25 ஸோ அவ்வளோ சீட்ஸ் அவங்க எடுத்தால் தான் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டோட ரெக்கக்னைஸ் பார்ட்டி ஓகே ஸோ 1 out of 25 சீட்ஸ் வந்து அவங்க சென்ட்ரல் எலெக்ஷனில் எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் இவங்க வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக இவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க இஃப் இட் செக்யூர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 8% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ் ஓகே நான் சீட்டே எடுக்கலப்பா நான் வந்து ஓட்டு தான் இருக்குது எனக்கு எம்பி எம்எல்ஏ யாருமே ஆகவே இல்லை பட் ஆனால் எனக்கு நிறைய ஓட்டு இருக்குது அங்கங்கே என்னோடய ஸ்டேட்டில் அங்கங்கே எனக்கு ஸ்ப்ரெட் இருக்குது பட் யாராலையுமே ஒரு தனிச்சையாக எங்கேயுமே ஜெயிக்க முடியலை அப்படின்னா இட்ஸ் ஓகே அப்போ கூட உனக்கு 8% votes இருக்குன்னா you are a recognized party okay so if it secures 8% of the total valid votes polled in a state at a general election to the Lok Sabha from that state or the legislative assembly okay so ஒன்று நீங்கள் வந்து சென்ட்ரல் எலெக்ஷன்லையும் இருக்கலாம் இல்லாட்டி அந்த ஸ்டேட் எலெக்ஷன்லையும் இருக்கலாம் நீங்கள் 8% மொத்தமாக ஓட் எடுத்துட்டிங்கன்னா you are a recognized party okay recognized state party so very very importantங்க உங்களுக்கு சீட்டே வின் பண்ணனா கூட பரவாயில்ல நம்ம என்ன சொன்ன 6% எடுத்தா போதும் ஆனா நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டாச்சும் வின் பண்ணிருக்கணும் இல்லாட்டி ஐ மீன் ஒரு எம்பி சீட்டாச்சும் வின் பண்ணிருக்கணும் இல்லாட்டி 2 எம்எல்ஏ சீட் நீங்க வின் பண்ணிருக்கணும் பட் நான் சீட்டே வின் பண்ணல எந்த இடத்துலயுமே எனக்கு அவ்வளோ மெஜாரிட்டி இல்லை பட் ஆனா ஓட் நான் பரவலா எடுத்திருக்கேன் அக்ராஸ் தி ஸ்டேட் நான் வந்து எடுத்திருக்கேன்னா நான் மொத்தமா 8% votes நம்ம எடுத்திருக்கணும் so at the time of first Lok Sabha election 1952ல பார்த்தீங்கன்னா there were 14 national parties அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கும்போது there are 6 national parties இந்த எலெக்ஷன் 2024ல பார்க்கும்போது there are 6 national parties இருக்காங்க ஓகே ஸோ நான் இங்கே லிஸ்ட் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்மளோட இம்பார்ட்டண்டான பார்ட்டிஸ் இவங்களோட பார்ட்டிஸ் இவங்களோட சிம்பிள்ஸ் இதெல்லாம் தான் இந்த சாப்டரில் நீங்கள் பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஸோ ப்ரிலிம்ஸில் இந்த ஓட்ஸ் இருக்குல்ல இதுலேருந்து ஒரு கொஷின் வரும் இந்த பார்ட்டிஸ் சிம்பிள்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க அண்ட் இந்த வருஷம் எலெக்ஷன் பற்றி கேள்விகள் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்குள்ளே போகலாம் ரோல் ஆஃப் ரீஜனல் பார்ட்டிஸ் ஸோ ரீஜனல் பார்ட்டிஸ் ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் எலெக்ஷனில் கூட நமக்கு தெரியணும் ஏன் ஒரு நேஷ்னல் பார்ட்டிக்கு அந்த ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும் ஓகே ஸோ அவங்க தனியாக இருந்திருந்தால் இந்நேரம் நமக்கு ஜெயிச்சிருக்கவே முடியாது ஒரு கோஆலிஷன் இருந்ததுனால தான் ஒரு ஸ்ட்ராங் ரூலிங் பார்ட்டி ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டியோட ஒரு கோஆலிஷன் இருக்கும்போது தான் அவங்களால அந்த இடத்துல ஜெயிக்க முடியும் பிகாஸ் இங்கே ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் மோர் டீப்பர் தேன் த சென்ட்ரல் இன்ஃப்ளூயன்ஸ் ஓகேங்களா ஸோ அதுதான் நமக்கு தெரியும் பிகாஸ் நமக்கான லீடர்ஸ் நம்மக்கிட்டேருந்து வர லீடர்ஸ் தான் நம்மளோட ப்ராப்ளம்ஸை இமீடியட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அதை சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஸோ அதனால நமக்கு அதுக்கான ஒரு அஃபிலியேஷன் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 1990s த கோஆலிஷன் எரான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கோஆலிஷன் எரா ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த நரசிம்ம ராவ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அதுலேருந்து வர எல்லா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவலில் இருக்க ஒரு பார்ட்டி தே டோன்ட் கம்பீட் அப்படியே டிரெக்டாக ஓகே அவங்க எங்கன்னா போகணுன்னா அவங்க அந்தந்த ஸ்டேட்ஸோட ஒரு கோஆலிஷன் வச்சாதான் அவங்களால இது பண்ண முடியும் பிகாஸ் அந்த அளவுக்கு ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு அந்த ரீஜனில் ஒரு ஹோல்ட் இருக்குது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ஓகே ஸோ அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஃபாலோயிங் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ ரீஜனல் பார்ட்டி ஸோ ரீஜனல் பார்ட்டினா ஒரு ஸ்டேட் பார்ட்டி ஸோ இந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் அந்த பார்ட்டி பற்றி தெரியும் ஓகே ஸோ பக்கத்து ஸ்டேட்டில் போய் நீங்கள் இந்த பார்ட்டி பற்றி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு யாருன்னே தெரியாது ஓகே பட் இந்த இடத்துல ஒரு சீட்டு வரணும் அப்படின்னா அவங்கனால தான் முடியும் ஓகே வேறு யாராலையும் முடியாது ஸோ அதுதான் அவங்களோட ஒரு என்ன சொல்கிற ஒரு ப்ராமினன்ஸ்ன்றது நம்ம சொல்லலாம் ஓகே ஸோ ஃபாலோயிங் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ரீஜனல் பார்ட்டி ஃபர்ஸ்ட் இட் ஜென்ரலி ஆப்ரேட்ஸ் வித் இன் அ பர்டிகுலர் ஸ்டேட் அவங்க இந்த ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க அவங்க பக்கத்து ஸ்டேட் கூட போய் கம்பீட் பண்ணுறதுலாம் கிடையாது இந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் அவங்க கம்பீட் பண்ணுறது நெக்ஸ்ட் இட் ஆர்டிகுலேட்ஸ் ரீஜனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஐடென்டிஃபைஸ் இட் செல்ஃப் வித் அ பர்டிகுலர் cultural,
ரிலிஜியஸ், லிங்குவிஸ்டிக் ஆர் எத்னிக் குரூப், அதுதான் அங்கே இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே வந்து ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டேட் பார்ட்டி இருக்காங்க, அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரொம்ப நல்ல பார்ட்டி. பட் அவங்க இங்கே வந்து கம்பீட் பண்ணால் அவங்களால ஜெயிக்க முடியுமா? இல்லை, நாட் ரியலி, நாட் வெரி ஈஸிலி. ஓகே, அந்த ஊரில் அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேணா இருக்கலாம், அவங்க அங்கே ஸ்வீப் எலெக்ஷன் பண்ணியிருக்கலாம், ஓகே. பட் அவங்களால இங்கே வந்து உடனே கம்பீட் பண்ணி அதே மாதிரி ஒரு ஓட் பேஸை புல் பண்ண முடியுமானா நாட் ரியலி. ஏன்? பிகாஸ் அவங்களுக்கு அங்கே ஒரு ரிலீஜியஸ் ஒரு கனெக்ட் இருக்கும், இல்லாட்டி ஒரு லிங்குவிஸ்டிக் கனெக்ட் இருக்கும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லிங்குவிஸ்டிக் கனெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ டைவர்ஸ் கண்ட்ரி லைக் இந்தியா. வேறு ஏதோ ஒரு ஊர் பார்ட்டி, வேறு ஏதோ ஒரு மொழி பேசுகிற பார்ட்டி இங்கே வந்து ஆள முடியுமா? அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி, நாங்கள் பேசுகிறதே உங்களுக்கு புரியல, அப்போ நீங்கள் எப்படி எங்களோட ஆம்பிஷன்ஸ் ஒரு எங்களோட ஆஸ்பைரேஷன்ஸாக நீங்கள் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க? அப்படி தான் அவங்கள கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த ரிலீஜியஸ் கனெக்டாக இருக்கணும், இல்லை எத்தனிக் கனெக்டாக இருக்கணும், இல்லை கல்ச்சுரல் கனெக்ட் இருக்கணும். ஏதாவது ஒரு கனெக்ட் இருந்தால் தான் அவங்களால இங்கே கம்பீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டில் இருக்க ஒரு ரூலிங் பார்ட்டி, ஒரு லீடிங் பார்ட்டி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்களால பக்கத்து ஸ்டேட்டில் போய் அதே பவரை அவங்களால எக்ஸிபிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ கொஸ்டின். ஓகே, இட்ஸ் நாட் வெரி ஈஸி. இதுதான் நமக்கு தெரியணும். ஓகே, பிகாஸ் ஆஃப் இந்த ரீசன்ஸ், கல்ச்சுரல், ரிலிஜியஸ், லிங்குவிஸ்டிக், எத்தனிக் குரூப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். It is primarily concerned with exploiting the local resources of discontent or preserving a variety of primordial demands based on language, caste, community or region. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்களோட ரிசோர்ஸஸ் இவங்களுக்காக மட்டும்தான். அப்படி தானே பொதுவாகவே எல்லாருமே அப்படி தானேங்க. நம்ம ஊரில் இருக்க ரிசோர்ஸஸ் நம்ம மக்களோட நல்லதுக்காக இருக்கணும். ஸோ அப்படி தான் எல்லாருமே வந்து ஒரு பாலிசி மேக் பண்ணுறதே அதனால தான். ஸோ யாருமே நம்ம ஊரில் இருக்க அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊரில் ஒரு ஆறு போகுது, இதை பக்கத்து ஸ்டேட்டு கொடுத்துருப்பா, அப்படியெல்லாம் அவங்க யாருமே பண்ண மாட்டாங்க. கரெக்ட். நமக்கு சண்டை வர்றதே மேஜர் இந்த தண்ணினால தான். கரெக்ட். அவங்க என்ன சொல்லுவாங்க, என் ஊரில் தான் வருது, நான் என் மக்களுக்கு தான் கொடுக்கணும், என் மக்களே இங்கே பாவமாக இருக்காங்க, அப்படி தானே பேசுகிறாங்க. ஸோ இதுதான் இந்த பாயிண்ட். அந்த லோக்கல் ரிசோர்ஸஸை அவங்களுக்காக, அந்த ஊர் மக்களுக்காக அவங்க வந்து யூஸ் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. இதுதான் ரீஜனல் பார்ட்டியோட ஒரு பேசிக் கான்டென்ட். ஓகே, பட் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நேஷ்னல் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, சரி விடுங்க, இதுக்காக சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி நமக்காக ட்ரிபியூனல்ஸ் கொண்டு வரது, நம்ம ஆர்டிகல் 262லாம் பார்த்துருப்போம். ஓகே, இந்த மாதிரி நிறைய கமிஷன்ஸ் கொண்டு வரது, இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி சண்டை போடாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம், பேசலாம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, சரி இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், 60-40, 50-50, 70-30 இந்த மாதிரிலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நேஷ்னல் யூனிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட், இவங்களுக்கு வந்து அந்த மக்களோட ஒரு சேஃப்டி அண்ட் ப்ரையாரிட்டிஸ் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் ரீஜனல் பார்ட்டிக்கும் நேஷ்னல் பார்ட்டிக்குமே இல்லை ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ். அவங்களுக்கு இவங்களோட ஸ்டேட், இவங்களோட மக்கள் தான் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் ஃபேர் அனஃப். பட் அவங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து இருக்கணும், இதனால் ஒரு சண்டை ஒரு பிரச்சனை வரக்கூடாது. ஸோ நம்ம ஊரில் இந்த கர்நாடகாவோட மேகதாத்து டேம் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இட் இஸ் வெரி பர்னிங் இஷ்யூ. கரெக்டுங்களா? ஸோ அது அப்படியே ஹோல்டில் இருக்குது பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இட் ஃபோக்கஸஸ் ஆன் லோக்கல் or regional issues and aims to capture the political power at the state level. Very simple. ஸோ இவங்க வந்து ரொம்ப பெரிய பெரிய இஷ்யூ. இப்போ நமக்கு வந்து இப்போ அடுத்த 2 வருஷத்தில் வந்து நமக்கு ஸ்டேட் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து ஒரு நேஷ்னல் எலெக்ஷன் வருது. ஸோ நேஷ்னல் எலெக்ஷனில் நம்ம வந்து நேஷ்னல் இஷ்யூஸ் பற்றி தான் நம்ம பேசுவோம். கரெக்ட். ஸ்டேட் எலெக்ஷனில் இந்த ஸ்டேட் இஷ்யூஸ் பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். 21 எலெக்ஷனில் என்ன நடந்துச்சு, ஃபுல்லாக நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், இந்த பார்ட்டி சொல்லுவாங்க, அது பண்ணுறேன்னு அந்த பார்ட்டி சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்டேட் மக்களுக்கு வாட் இஸ் ஃபார் தேர் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு எது பண்ணால் இந்த மக்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஸோ இந்த எஜுகேஷன்லையா இருக்கட்டும், இரிகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜாப், எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி ஒரு பப்ளிக் சேஃப்டி, எல்லாமே எனிதிங் ஃபார் தட் மேட்டர், அந்த மக்களுக்கு எது நல்லது நடக்குமோ அது மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து அந்த இஷ்யூஸை அவங்க டேப் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் இட் ஹேஸ் அ பொலிட்டிக்கல் டிசைர் ஃபார் கிரேட்டர் ரீஜனல் autonomy of states in the Indian Union. That's the main ஒரு க்ரக்ஸ். ஓகேங்களா? ஒரு ரீஜனல் அட்டானமிக்காக தான் எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து போராடுவாங்க. கரெக்ட். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்குன்னு ஒரு ஸ்டேட் லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் நான் தான் வந்து டிசைட் பண்ணணும், அதுக்கு எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுங்க. கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்குமே வந்து நீங்கள் எல்லாமே டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நமக்கு என்ன இருக்குது, அதில் ஒரு ஹோல்டே இல்லையே. எல்லா இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸாக நீங்கள் அங்கே எடுத்துக்கிட்டீங்க, நீங்களே பண்ணிங்கன்னா இஃப் இட் இஸ் நாட் சூட்டிங் மை இன்ட்ரெஸ்ட், நான் அதை ஏன் எடுத்துக்கணும். ஸோ அந்த ரீஜனல் அட்டானமிக்காக தான் இவங்க போராடுறதே. ஸோ அது வேணுன்றதுனால தான் இவங்க வந்து ரொம்ப அது
அது என்ன சொல்கிறது ரொம்ப அவங்க தே ஸ்டாண்ட் ஃபார் இட். ஓகே, அந்த ரீஜனல் அட்டானமி வந்து இப்போ நம்ம ஊர் பார்ட்டிஸ் எல்லாமே தெரியும், நம்மளோட எல்லா இம்பார்ட்டண்ட்டான லீடர்ஸ் தெரியும். அவங்க ஃப்ரம் த வெரி பிகினிங் அவங்க இதுக்காக தான் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து எடுத்துக்கோங்களேன். ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து ஆஃப்டர் எலெக்ஷன், ஆஃப்டர் இந்த டிஎம்கே இந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிஸ்லாம் வந்த அப்புறமே அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஸ்டுட் ஃபார் ரீஜனல் அட்டானமி. பெரிய பெரிய கொள்கைகளை அவங்க ஈஸியாக அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இல்லை இது வேண்டாம், அது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதுக்காக அவங்க நிறைய லாஸஸ் இழந்தாங்க அண்ட் நிறைய அவங்க ஒரு பெரிய போராட்டம்லாம் நடந்துச்சு. பட் அதனால தான் இன்றைக்குமே சில பார்ட்டிஸ், சில பாலிசிஸ், சில ஐடியாலஜிஸ் நம்மக்கிட்ட இன்னுமே இருக்குது. பிகாஸ் இதெல்லாம் அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட சென்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே ரொம்ப இருக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு அட்டானமி இருக்கட்டும். இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுக்காக நிறைய போராடினவங்க. கரெக்ட். நீங்கள் ஆந்திரா எடுத்துக்கோங்க, தெலுங்கானா எடுத்துக்கோங்க, கேரளா எடுத்துக்கோங்க, இந்த சைட் ஒடிஷா எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருமே ரீஜனல் அட்டானமிக்காக நிறைய போராடுறவங்க. ஸோ அதனால தான் இவங்கெல்லாம் இன்னுமே வந்து ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஒரு ஒரு பேஸ் அவங்கக்கிட்ட இருக்குது இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, ஸோ இவங்களுக்கான கிளாஸிஃபிகேஷன்ஸ் அண்ட் இவங்களை பற்றி இன்னுமே சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.